நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, சார் என்கிட்ட பத்திரம் இருக்குது ஆனால் பட்டா இல்லை, பட்டா மாறுதலுக்கான பத்திரப்பதிவுத்துறையில் துறை ரீதியாக எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு எப்படி பட்டா மாறுதல் செய்வதற்கு மனு அளிக்கணும், இதற்கான விளக்கங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர் கேட்டிருக்காங்க. அதன்படி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன அந்த பத்திரப்பதிவுத்துறையில் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது பத்திரம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு பட்டா மாறுதலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாக மக்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, பட்டாவுக்கும் பத்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி இரண்டு வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் உங்களால் எந்த ஒரு மாறுதலுமே ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இந்த பட்டா அப்படிங்கிறது என்னென்னா, வருவாய்த்துறையினால் கணக்கிடப்படும் ஆவணம். அதாவது ஒரு இடம், அதற்குண்டான நிலவரி, அடங்கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையினரால் உங்களுடைய பட்டாவின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது. சரி, இப்போ பத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவுத்துறையில் ஒரு உரிமையாளர் யார், அந்த இடத்திற்கு உண்மையான உரிமையாளர் யார் அப்படின்னு பதிவுத்துறையில் பதியப்படுகிறது தான் பார்த்திங்கன்னா பத்திரம். சரிப்பா, நீ பட்டானா என்ன பத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்கிட்ட பத்திரம் இருக்குது, அதாவது உங்களுடைய அப்பா பெயரில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய தாத்தா பாட்டி பெயரில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய தூரத்து உறவின் முறை முன்னோர்களின் பெயரில் இருந்திருக்கலாம். அப்படி பத்திரம் மட்டும் இருக்குது, ஆனால் பட்டா வேறொரு நபரின் பெயரில் இருக்குது. இப்போ நான் எப்படி எனக்கு பட்டா மாறுதல் செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் தெளிவாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்ககிட்ட பத்திரம் வந்துச்சு அதோட லிங்க் டாக்குமெண்ட்டை நம்ம செக் பண்ணணும். அதாவது இரண்டு வழிகளில் பார்த்திங்கன்னா உங்கள் பெயரில் பத்திரம் வருவதற்கான வழி இருக்குது. அதாவது நீங்கள் வேறொரு நபரிடம் இருந்து அந்த இடத்த நீங்கள் கிரயம் பெற்றிருப்பீங்க. அப்படி கிரயம் பெற்றிருக்கும் பொழுது, அதாவது தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தானியங்கி பட்டா மாறுதல் பண்ணப்படுகிறது. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்திரம் பதியப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பத்திரத்தின் நகலின் அடிப்படையில் நம்ம தான் பட்டா மாறுதல் பண்ணணும். அதாவது ஒரு மாதத்தில் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா 2 மாதங்கள் ஆகலாம், இன்னும் ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம். இப்படி உங்களுடைய முன்னோர்கள் வேறொரு நபரிடம் இருந்து கிரயம் பெற்றிருப்பேன், அதாவது பத்திரம் பதியப்பட்டிருக்கும், ஆனால் அவங்க முறையாக பட்டா மாறுதலை செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்ககிட்ட பத்திரம் மட்டும்தான் இருக்கும், பட்டா வேறொரு நபரின் பெயரில் இருந்திருக்கும். இன்னொரு முறையில் உங்ககிட்ட பத்திரம் மட்டும் இருக்கும், ஆனால் பட்டா வேறொரு நபரின் பெயரில் இருக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு நபரிடம் 1 ஏக்கர் இடம் இருக்குது, அந்த நபர்கிட்ட நீங்கள் அரை ஏக்கர் நிலத்தை கிரயம் பண்ணுறீங்க. அவர் பார்த்திங்கன்னா அவர் முறையாக உட்பிரிவு செய்யப்பட்டு பத்திரம் பதியப்பட்டு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பட்டா மாறுதல் நடந்துடும். அப்படி உட்பிரிவு செய்யப்படாமல் அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அரை ஏக்கர் நிலத்தை வேறொரு தனிநபர், அதாவது உங்களுக்கோ இல்லை வேறொரு தனிநபருக்கோ அதை கிரயம் பண்ணுறாரு. அப்படி கிரயம் பண்ணும் பொழுது அவங்க கையில் பார்த்திங்கன்னா பத்திரம் முறையாக இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. சரிப்பா, இதில் என்ன இருக்குது, என்கிட்ட அந்த ஒரிஜினல் பத்திரமும் இருக்குது மற்றும் சுவாதீனம் எனப்படும் அந்த அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடங்கல் எல்லாமே என் பெயரில் தான் இருக்குது. இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் அந்த சொத்துக்கு உண்மையான முறையான உரிமையாளர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுடைய நிலத்தை கிரயம் பண்ணுறதுக்கோ இல்லை வேறொரு நபருக்கு பத்திரம் பதியப்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பத்திரம் இருக்கும், ஆனால் பட்டா இருக்காது. அப்பொழுது பார்த்திங்கன்னா உங்களை பத்திரப்பதிவு உங்கள் பேரில் பட்டா மாறுதல் இருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு உங்களால் ஆவணப்பதிவை மேற்கொள்ள முடியும்னு சொல்லிடுவாங்க. அதன்படி நீங்கள் சொத்தை பட்டா மாறுதல் பண்ண நினைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரயம் பெற்ற நபர் உங்களுடைய தாத்தாவாக இருக்கலாம், இல்லை அதற்கு முன்னாடி முன்னோர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி யார் எப்போ உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை கிரயம் பெற்ற நபர் உயிரோடு இல்லைன்னா நீங்கள் அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அவரோட மனைவிக்கும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் தற்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற அவங்களுடைய முறையான வாரிசுதாரர்களை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பட்டா மாறுதல் பண்ண முடியும்.
இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி உள்ள அந்த பட்டாதாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா மாறுதலின் பொழுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு கொடுப்பாங்க. தற்பொழுது இவங்க வந்து பட்டா மாறுதலுக்காக வந்து இந்த மாவட்டம், இந்த கிராமம், இந்த வட்டத்தில் இந்த சர்வே எண்ணில் உள்ளவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதேனும் ஆட்சேபனை வந்து தெரிவிக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு மனு அளிப்பாங்க. அப்படி மனு அளிக்கும் பொழுது அவர் உயிரோடு இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய முறையான வாரிசுதாரர்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்காமல் இருக்கணும். அப்படி எதுவும் ஆட்சேபனை தெரிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சிக்கல் வந்துடும். சார், என்கிட்ட வந்து முறையாக பத்திரப்பதிவில் பதியப்பட்ட கிரைய பத்திரம் இருக்குது, பின்ன வந்து இதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இல்லை நான் வந்து எப்படி தான் வந்து என்னுடைய பட்டா மாறுதல் வந்து பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய முறையான அந்த ஒரிஜினல் கிரைய பத்திரம் மற்றும் உங்களுடைய முறையான அந்த அனுபவ சான்றிதழ், அதாவது அனுபவ பாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அடங்கல் ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு வரி வந்து பண்ணுவீங்க. அப்படி புஞ்சை நிலமாக இருந்தால் பார்த்திங்கன்னா சொத்து வரி வந்து கட்டுவீங்க. அதுதான் வந்து அடங்கல்னு சொல்லுவாங்க. தற்பொழுது நீங்கள் வச்சிருக்கிற இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆவணமாகும். இந்த 2 ஆவணங்களை வந்து பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக உண்மையான சொத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியும். சரி, இப்போ நான் வந்து யாருக்கிட்ட போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 வழிகளில் உங்களுடைய பட்டா மாறுதல் வந்து செஞ்சுக்க முடியும். ஒன்று, உங்களுடைய முறையான ஆவணங்களை வந்து பயன்படுத்தி உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகம் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அதற்கு தபால் மனு மூலியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டா மாறுதல் வந்து செஞ்சுக்க முடியும். அப்படி அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கப்போ நீங்கள் உதவியல் நீதிமன்றம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஓ கோர்ட் என்று சொல்லுவாங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் முறையான ஆவணங்களை வந்து பயன்படுத்தி வழக்காடி உங்களுக்கு உண்டான சொத்து உரிமையை வந்து பெற முடியும். கண்டிப்பாக அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து அந்த கோர்ட்டு நீதிமன்றங்களை வந்து மீற முடியாது. நீதிமன்றங்களின் தீர்ப்பின் அடிப்படையில் உங்களுடைய பழைய பட்டாவில் இருக்கும் பெயரை வந்து நீக்கி அந்த பட்டாவை ரத்து பண்ணிவிட்டு தற்பொழுது கிரையம் பெற்ற இல்லை தற்பொழுது உங்கள் கையில் யார் பெயரில் வந்து பத்திரம் இருக்கோ அவங்க பெயருக்கு பட்டா மாறுதல் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்டா மாறுதலானது வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரி பட்டா மாறுதலில் ஒரு மகிழ்ச்சியான என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்பிரிவு செய்யப்படாமல் கிரையம் பண்ணப்படும் இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறுதலானது தானியங்கி பட்டா மாறுதல் மூலம் அந்த கிரையம் பெற்ற நபருக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா பட்டா மாறுதல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. உட்பிரிவு செய்யப்படுமாயின் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக சர்வேயர்கிட்ட வந்து பணம் கட்டி உட்பிரிவு செஞ்சதுக்குன்னா பட்டா மாறுதல் வந்து நடக்கும். ஆனால் வந்து நீங்கள் 1 ஏக்கர் நிலத்தை அப்படியே நீங்கள் வந்து கிரையம் பெற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தானியங்கி பட்டா மாறுதல் மூலம் பட்டா வந்து மாறிடும். இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன தகவலையுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.